மண்டே டின்னருக்கு வந்துட்டு கோதுமை மாவில் வந்துட்டு பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் கிட்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட் அண்ட் யம்மியாகவும் கலர்ஃபுல்லாகவுமே சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்கன்னே சொல்லலாம். நாங்கள்லாம் நூடுல்ஸ் பாஸ்தாலாம் செஞ்சு சாப்பிடும்போது வந்துட்டு பாப்பா ஆன்னு கேட்பா. என்ன மாவில் செஞ்சுருக்காங்களோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ அவளுக்காக தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு இப்படி ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாஸ்தாவை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வித்தின் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வரும். நுரைச்சிட்டு வந்துருச்சுன்னா வெந்துருச்சுனே அர்த்தம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி வத்தப்படி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கார்ன் இருந்தனால சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு குக் பண்ணி வச்சுருந்தா பாஸ்தாவை ஆட் பண்ணி கிளறிட்டோம்னா பாஸ்தா